ஹலோ ஆல் வணக்கம். சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் சிறப்பா முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஷோல சொன்ன மாதிரியே ஒரு சிறப்பான வின் பீடா. அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு அடுத்த ப்ரீவியூக்கு போயிடலாம். ஒரு சம வின்னா சிஎஸ்கே 2-2 ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன். என்ன நினைக்கிறீங்க? அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிவியூல என்ன சொன்னோம்னா அந்த பவர் ஹிட்டிங் கிடையாது குஜராத் டைட்டன்ஸுக்கு. சாஹா வந்து அடிக்கிற மாதிரியே தெரியும், ஆனா 16 பால்ல 19 அடிப்பாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாஹா வந்து 17 பால்ல 21. சுப்மான் கில் பாத்தீங்கன்னா he has to ஆங்கர். நீங்க வந்து சொன்னீங்க அவர் லாங்கா ஆடணும், ஆடல. அதுக்கப்புறம் என்னாச்சு, சாய் சுதர்ஷன் 31 பால்ல 37, விஜய் சங்கர் 12 பால்ல 12. மில்லர் அவரோட கேமை சேஞ்ச் பண்ணிட்டாரு, ஒரு 15 பால் எடுத்துட்டு தான் அடிக்கிறாரு, 14 பால்ல 21. சோ இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனை பிரச்சனை, நீங்க 180 அடிக்கிறதுக்கான சான்ஸ் 0. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு பிளாட் டாக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இது இவங்க எக்ஸலண்டா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாஸ் பண்ணி ஐ வாண்ட் டு போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க. அப்பயே அது கோவிந்தராம சங்கீதனம் தான் எனக்கு தெரியும். பட் நான் என்ன நினைச்சேன்னா 206 அடிச்ச உடனே ஒரு 170 வருவாங்கன்னு நினைச்சேன். தட் இஸ் தே ஹேட் நோ சான்ஸ் ஆஃப் வின்னிங். இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, என்னடா அது இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸே சுத்தமா இல்லாம போறாங்களே அப்படின்னு பார்த்தேன். அதே மாதிரி திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் வந்து ரஷீத் கான் இஸ் நாட் த சேம் ரஷீத் கான் ஆஃப்டர் இன்ஜுரி அப்படின்னு. தெர் இஸ் அ டெக்னிக்கல் திங் பிஹைண்ட் இட். அப்படியும் அவர் சாம்பியன்றத ப்ரூவ் பண்ணார் 2 விக்கெட் எடுத்து. பட் ரஷீத் கான் நீங்க இந்த போலிங் அட்டாக்ல, இப்ப நான் வந்து ஆனஸ்டா சொல்றேன், அஸ்மத்துல்லா ஒமர் சாஹிப் பவர் பிளேல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேக்ட் தட் he can bowl in death overs also. He is an excellent bowler. அவர் என்ன பண்றாங்க, இதுவும் இவங்க ஒரே கியர்ல தான் வராங்க, அட்டி பொழக்கணும் அப்படின்னு. சோ அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. 3 ஓவர்ல 30 ரன் கொடுத்தாரு. உமேஷ் யாதவ் அதான் சொன்னேன், கேட்ச் டிராப் பீடா. சாய் கிஷோர் அதுதான் கேட்ச் டிராப் பண்ணாரு. பின்ன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாரு, he will do very well. அடுத்த நாள் என்ன பண்ணுவாரு, 4 ஓவர்ல 50 போலரு. ரஷீத் கான் வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்ஜுரினால யூ ஆர் நாட் சீயிங் த சேம் ரஷீத் கான். சாய் கிஷோர் வாஸ் நாட் பேட். அதே மாதிரி இஸ் நாட் அ விக்கெட் டேக்கிங் பவுலர். அவர் எப்படின்னா ஒரு 4 ஓவர்ல 33 கண்ட்ரோல். ஸ்பென்சர் ஜான்சன் ஆல்ரெடி டோல்ட் இஸ் ஓகே பவுலர் அப்படின்னு. அதுக்கப்புறம் மோஹித் சர்மா வெறும் ஸ்லோயர் டெலிவரி. இதுல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி எடுக்கிற பவுலரும் யாரும் கிடையாது. அந்த டாப் 6ல வந்து அடிச்சு ரணகலம் பண்ற ஒரு பேட்டிங்கும் கிடையாது அப்படிங்கிறது. தட் இஸ் ஒன் ரீசன் ஐ லெஃப்ட் தம் அவுட் ஆஃப் அவர் டாப் 4. கஷ்டப்படுவாங்க, பட் மற்ற டீம்ஸ் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்க, ஆனா வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க எல்லாரும். மற்ற சமீர் ரிஸ்வியை பத்தி நான் சொன்ன போது அந்த 100 நான் பார்த்தேன் அந்த டொமஸ்டிக் கேம்ல. வந்து நிறைய பேர் வந்து நான் ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சாங்க. வந்து ரஷித் கான் பட்டார்னு ஒரு ஸ்வீப் அடிச்சார் பாருங்க. தட் ஷோஸ் த கிளாஸ் ஆக்சுவலி வை தே கான் ஆல் அவுட். ஏன் சிஎஸ்கே நான் வந்து சான்ஸ் நிறைய இருக்கு ஜெயிக்கிறதுக்குன்னு சொன்னேன்னா, the way they have done their options. இப்ப யாராவது தேவன் கான்வே அப்படின்னு ஒரு நல்லவன் ஒருத்தர் இருந்தாரு, அவரை பத்தி நினைக்கிறாங்களா, இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? நியாயமா சொல்லுங்க, நெஞ்சு அப்படி தொட்டு சொல்லுங்க. நினைக்கிறீங்களா? யாரும் நினைக்கல. தேவன் கான் சீசன் ஃபேண்டசிக்கு எடுத்த ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் நினைக்கிறாரு ஐயோ அப்படின்னு. இல்ல, அவங்க எவ்வளவு அழகா ஆக்ஷன்ல ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. சச்சின் ரவீந்திரா would have never started had தேவன் கான்வே been there on the first place. ட்ரூ எப்படி ஒரு ட்ரூ. ரீப்ளேஸ்மெண்ட், அவரை சாப்பிடுற மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு டேரில் மிச்சேல் போலிங் கொடுத்து விக்கெட்ல எடுக்க வச்சுட்டாங்க அவரை. சோ அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி அவருக்கு ஏன் பீடா கொடுத்தாங்க? 2 லெஃப்ட் ஹேண்ட் இருந்தனால ஜடேஜா போட முடியாம இருந்துச்சுன்னு கொடுத்தாங்களா? ரவீந்திராவும் போட முடியாதுன்ட்டு. அவங்க இன்னொன்னு பார்த்தாங்க, வாட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் இன் தி மிடில், தே ஆர் நாட் ரியலி கோயிங் டு எக்ஸ்ப்ளோர். லெட் மீ see what I can get out of டேரல் மிச்சேல் as a bowler. அதுவும் ஒரு டிக். அங்கேயும் டிக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு பணம் கொடுத்து இப்ப நிறைய பேர் ராய்டு எங்க, வி ஆர் மிஸ்ஸிங் ராய்டுன்னு யாரா ஒருத்தர் சொல்றாங்களா? இப்பயும் உங்க நெஞ்சு அப்படி தொட்டு நான் சொல்றேன், ராய்டுவை மிஸ் பண்றீங்களா? இல்ல. இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரின்றது. ஆக்சுவலா அவங்க பேக்கப்புக்கா எடுத்தாங்க முஸ்டாபிசுர் ரஹ்மான. இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்றோம், அந்த என்ன சொல்றது, உயிரே போனாலும் பிளேயிங் லெவல மாத்த மாட்டோம்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் டைம் அது நடந்திருக்கு. ஒரு வழியா தீக்ஷா நான் பெஞ்சுக்கு போனதுல யார் யாருக்கெல்லாம் சந்தோஷம் பாரு, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வியூவர்ஸ். இப்ப வியூவர்ஸ் வந்து அதான் சொல்லுவாங்க, இப்ப இது வந்து இட் வாஸ் அ ஸ்ட்ராட்டஜி வேர் தே ஃபெல்ட் we are going to give a flat bata there. There is no need of a spinner. If there is a spinner that is needed, I can use Rachin Ravindra அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் டிக்க. இப்ப இவங்க 2 பேருமே நல்லா போட்டாங்க அப்படிங்கும் போது the best headache what you need to have is யாரை செலக்ட் பண்றது அப்படின்னு. so that is the best headache. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் வந்து ரவீந்திர ஜடேஜா அந்த டெத் ஓவர்ஸ்ல உங்களுக்கு லெக் ஸ்பின்னர் ரஷீத் கான் போடுறாருன்னா எல்லாருமே அந்த தியரி எடுத்து டெம்ட் ஆகி இவரை தான் அனுப்புவாங்க. ஆனா அந்த சமீர் ரிஸ்வி எக்ஸ்ட்ராடனரி ஸ்வீப்பர் ஆஃப் த பால்ன்றதுனால ஃபர்ஸ்ட் பால் இஸ் பேசிங் இன் ஐபிஎல் ஏதாவது ஒரு பயம் இருந்ததா பாருங்க. அதுதாங்க அந்த மேனேஜ்மெண்ட் கொடுக்கும். நீ அவுட்டர் பத்தி எல்லாம் காலப்படாத, ஓ இறங்கி அடி ஏறி அடி கபிலா அப்படின்னு தான் அனுப்புவாங்க. வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு குறுக்கு போட ஒரு சிக்ஸ் அடிச்சார் பாருங்க. சோ திஸ் இஸ் ஹவ் தே ரியலி கெட் தேர் பிளேயர்ஸ் கான்பிடன்ஸ். அஜிங்கியா ராணே பாத்தீங்கன்னா கவலையே பட மாட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, அவுட் ஆயிட்டார். ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் எடுத்தாரு. எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் அப்படிங்கும் போது இப்ப வந்துட்டு GTA have got that problems of plenty. Their batting unit doesn't look really threatening. Their bowling unit looks extremely சுமார். அதனால உங்களுக்கு வந்துட்டு இதை வச்சுன்னு they are going to have problems of plenty. இன்னொன்னு சொல்றேன், நான் லாஸ்ட் மேட்ச் பச்சாவை உங்களுக்கு போக்க வேண்டியது மும்பை கிட்ட. ஆனஸ்டா சொல்றேன், மும்பை கொடுத்தாங்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி a long hard road for them. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டாப் 2ல முதல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், டாப் 2ல குவாலிஃபை ஆகலைன்னா that will be the biggest disappointment for me, I'm sure for you, also for the fans. சூப்பர். குயிக்கா ஜிடி அடுத்த மேட்ச் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொன்ன, நூர் அகமது மாதிரி ஒருத்தர் ஆடணும். நீ வாட் எவர் இட் இஸ், இந்த பிச்சு பிளாட்டா இருந்தாலும் நூர் அகமதோட விக்கெட் யார் சார் எடுக்கிறது உங்களுக்கு? ரஷீத் கான் இஸ் சம்மன் ஹூ டசன்ட் லுக் த சேம் வாட் இஸ் அப்படிங்கும் போது அஸ்மத்துல்லா உமர் சாய்க்கு நீங்க கேட்சும் விடுறீங்க, பவர் பிளேக்கு அப்புறம் போலிங்கும் கொடுக்க மாட்டேன்றீங்க. யாரு விக்கெட் எடுக்கிறது? உமேஷ் யாதவ் விக்கெட் எடுக்க மாட்டாரு. விழுந்தா வந்து உங்களுக்கு ஒரு இதுதானே ஒழிய இஸ் a good bowler, but it's not someone who is going to look threatening அப்படிங்கும்போது they have to bring in நூர் அகமது. வேற இதுவே அவங்களுக்கு பேஸ் போலிங் ஆப்ஷன் தேவையே இல்லை. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அஸ்மத்துல்லா இருக்காரு, உமேஷ் இருக்காரு, ரெண்டு பேரை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணுங்க. ட்ரை அண்ட் கெட் நூர் அகமது. அகமதாபாத் லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பிச்சை ஸ்லோ பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு பிச் இருக்கு அப்படிங்கும் போது அஸ்மத்துல்லா இஸ் போலிங் 3 overs அப்படிங்கும் போது வச்சு ஸ்பின்னர்ஸே வச்சு இடிங்கன்ற. ரஷீத் கானும் உங்களுக்கு வந்து டெத் ஓவர்ஸ்ல போடுறாரு, 2 ஓவர் அவருக்கு டெத் ஓவர்ஸ்ல மிடில் ஓவர்ஸ்ல வச்சுட்டு நூறுக்கும் ஒரு 2 ஓவர் நீங்க வச்சுக்கோங்க, அஸ்மத்துல்லாவுக்கு ஒரு ஓவர் வச்சுக்கோங்க, சாய் கிஷோரை வந்து நடுவுல போட விடுங்க. சோ தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி யூ காட் டு டூ. இப்ப வந்து வெளியில ஒரு ஆப்ஷன் இருக்கு, கேன் வில்லியம்ஸ் யோசிப்பாங்க. மாமா வந்து என்ன பண்ணுவாரு? எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். மாமாவும் 44 33 பால்ல அடிப்பாரு. மாமா இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். அதுக்கு தான் ஆள் இருக்கே யாருக்கு ஆல்ரெடி. சோ இப்ப அவங்க என்ன பண்ணணும், they have to bring the power hitters in. அபினவ் மனோகர் மாதிரி ஒரு பவர் ஹிட்டர், இல்ல ஷாருக் கான் மாதிரி ஒரு பவர் ஹிட்டர். அவ்வளவு காசு கொடுத்து என்ன பண்றீங்க வெளியில உட்காந்து வச்சு? you need to have someone to go there and tonk the ball in top 4. நீங்க 4 பேரும் ஒரே மாதிரி. கில்லும் பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் அடிப்பார், ஒரே கன்வென்ஷனல். ரித்தமான் சாக அடிக்கிற மாதிரி இருக்கும், ரன் வராது. சாய் சுதர்ஷன் கன்வென்ஷனல், விஜய் சங்கர் கன்வென்ஷனல். இந்த மாதிரி நீங்க டேவிட் மில்லர் டேக்ஸ் டைம். who is going to take the game forward? ஒவ்வொருத்தரையும் நீங்க 10 ஓவர்ல 72க்கு 3ன்னா உங்களுக்கு டெத்ல அடிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தான் அஸ்மத்துல்லா உமர் சாய் இல்ல ஷாருக் கான் மாதிரி ஒருத்தரோ அபினவ் மனோகர் ஒருத்தர் மாதிரியோ நீங்க அந்த 4-5 வச்சு பெப்பப் பண்ணணும். நீங்க கடைசியில வந்து தெவாட்டியாவை கடைசியில இறக்குறாங்க, அவர் வரும்போதே மேட்ச் முடிஞ்சிருது. ரஷீத் கானோ அதேதான். அப்படிங்கும் போது வேர் ஆர் யூ கெட்டிங் த ஸ்கோர்ஸ்? யூ நாட் கோயிங் டு கெட் த ஸ்கோர்ஸ் அட் ஆல். இப்ப சென்னை அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இவங்களை அடிப்பாங்க? இந்தியா எப்படி வேர்ல்ட் கப்ல ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எஸ், தே ஹவ் பிளேட் அட் ஹோம். நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியில போய் இதை பண்ணி காட்டட்டோம்னு. Now they've got 2 foreign overseas bowlers. அதே மாதிரி ஸ்பின்னும் வச்சிருக்காங்க. ரச்சின் ரவீந்திராவால போட முடியும், இவ்வளவு ஆப்ஷன் வச்சிருக்காங்க போது ஐ டோன்ட் see them struggling away from homes also. அதனால வந்து எல்லா டீமுக்கும் they are going to be a nightmare according to me. இதெல்லாம் சொன்னா உங்களையும் என்னையும் வந்து சிஎஸ்கே பயஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மேட்ச்ல இருந்து நம்ம விட்டுட்டு அடுத்த மேட்சுக்கு போயிடலாம்.